சடாகோவின் காகித நாரைகள். 1943 ஜனவரி 7ஆம் தேதி ஜப்பானின் ஹிரோஷிமா நகரில் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அவளின் பெயர் சடாகோ சசாகி. ஹிரோஷிமா ஓடா 6 ஓடும் பள்ளிகளும் சந்தைகளும் நிறைந்த ஒரு சாதாரண நகரமாக இருந்தது. விரைவில் நிகழவிருந்த பேரழிவை யாரும் அறியவில்லை. அமைதியான நாட்கள் மௌனமாக தொடர்ந்தன. ஆயிரத்து 1945 ஆகஸ்ட் 6ஆம் தேதி காலை 8:15 ஹிரோஷிமா மீது அணுகுண்டு வெடித்தது. அப்போது 2 வயதான சடாகோ வெடிப்பு மையத்திலிருந்து சுமார் 1.6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தனது வீட்டில் இருந்தாள். ஒரே கணத்தில் கண்கூசும் ஒளியும் வலிமையான அதிர்வும் நகரமெங்கும் பரவின. ஹிரோஷிமா ஒரு நொடியிலேயே சிதிலங்களாக மாறியது. எண்ணற்ற உயிர்கள் இழந்தன. சடாகோ ஒரு அதிசயம் போல் உயிர் தப்பினாள். வெடிப்பு நேரத்தில் அவளுக்கு கடுமையான காயம் எதுவும் ஏற்படவில்லை. ஆரோக்கியமாக வளர்வதைப் போல தோன்றியது. போருக்கு பிறகு அவள் ஓடுவதை காதலிக்கும் சுறுசுறுப்பான சிறுமியாக மாறினாள். ஆனால் கண்ணுக்கு தெரியாத கதிர்வீச்சின் தாக்கம் அவளின் உடலில் அமைதியாக தங்கியிருந்தது. போர் முடிந்தபின் ஹிரோஷிமா மெதுவாக மீண்டும் கட்டமைக்க தொடங்கியது. சிதிலங்களின் மீது பள்ளிகள் மீண்டும் கட்டப்பட்டன. குழந்தைகள் வகுப்புகளுக்கு திரும்பினர். சடாகோ நோபுரிச்சோ தொடக்கப்பள்ளியில் படித்து ஓட்டப்பந்தய வீராங்கனை ஆக வேண்டும் என்று கனவு கண்டாள். ஓட்டத்தில் அவள் சிறந்த திறமையை வெளிப்படுத்தி பள்ளியின் பிரதிநிதியாக போட்டிகளில் பங்கேற்றாள். ஆயிரத்து 1954ஆம் ஆண்டு சரத்காலத்தில் ஓட்டப்பயிற்சியின் போது சடாகோக்கு மயக்கம் ஏற்பட்டது. முதலில் அவள் அதை சோர்வென்று நினைத்தாள். ஆனால் அறிகுறிகள் மெதுவாக மோசமடைந்தன. ஒரு பள்ளி விளையாட்டு நாளில் அவள் திடீரென மயங்கி விழுந்தாள். கவலை கொண்ட குடும்பத்தினர் அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர்.